ஷின்சான்ல இருக்க கோஸ்ட் எபிசோட்லாம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல நீ நான் பார்க்க போற எபிசோட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் டால் தான். ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே ஒரு கோஸ்ட் எபிசோட பத்தி போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம பொம்மாயி நான் பார்த்த ஷின்சான்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்னால அதுதான். இன்னைக்கு நீங்க என்ன கமெண்ட் பண்ண போறீங்கன்னா, இந்த எபிசோட ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு பொம்மாயி பெஸ்டா இல்ல சந்திரமுகி பெஸ்டா அப்படிங்கிற மாதிரி எதை வச்சு இது நீ சந்திரமுகி அப்படிங்கிற மாதிரி சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த போட்டோவை பாருங்க. இதை பார்த்தா உங்களுக்கு இதை சந்திரமுகி மாதிரி தோணல? எனக்கு ஒன்றும் அப்படி தோணல. ஆனால் நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். நீங்க சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு பொம்மாயா சந்திரமுகியான்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எப்பயுமே பொம்மாயி தான். என்னடா திடீர்னு பசுபதி மாதிரி பேசிவிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. நான் அருந்ததியில் வர பொம்மையை சொல்ல, நம்ம கான்செப்ட்ல வர பொம்மையை சொல்றேன். நீங்க அந்த எபிசோட பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு. டைம் என்ன மறக்காம போயிட்டு செக் பண்ணி பாருங்க. எது எப்படி போனாலும் நீ நம்ம சேனல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் டாலான கோஸ்ட் எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனல் தான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர அந்த பெல்லைக்கனை பார்த்துக்கோங்க. நான் இந்த எபிசோட் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நான் பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கதை வந்து ஆரம்பிக்குது. அது ஒரே ஈவினிங் கிளைமேட்டா இருக்கு. அப்ப நம்ம சின்சனோட அம்மாவன மிக்ஸி வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கனவுல வந்து ஒரே பொம்மை வருது. அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் டாலா இருக்கும். அதை கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க. அது உடனே சடனா திரும்பி பார்க்கும். இவங்களும் உடனே கனவுல இருந்து பயந்துகிட்டு ஏஞ்சிருவாங்க. இவங்க ஏஞ்சி பார்த்தோன்னே அவங்க கண்ணு முன்னாடி ஒரு வேம்பயர் டாய் இருக்கும். இவங்க ஏஞ்சி கிளைமேட்டை பாக்குறாங்க. கொஞ்சம் சாயங்காலமா இருக்கும். இவங்க அந்த ரூம் ஃபுல்லா பாக்குறாங்க. அந்த ரூம் ஃபுல்லா டாய்ஸ் எல்லாமே சதறி கிடக்கும். இவங்க நம்ம சின்சானை கூட்ட, சின்சான் இது கெட்ட பழக்கம், பொம்மை எல்லாமே அங்கேயும் இங்கேயும் கிடக்கு போறே, ஒழுங்கா அதை வந்து எடுத்து வை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சின்சானோ அது அங்கேயும் இங்கேயும் கிடக்கலாமா, அது அங்கதான் கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க ரொம்பவே கோவமா, அது இப்ப நீ எடுத்து வைக்க போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம சின்சானோ அதை நீங்களே எடுத்து வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவங்களும் அதெல்லாம் நான் எடுத்து வைக்க முடியாது, ஒழுங்கா நீயே வந்து எடுத்து வை, அப்படி இல்லைனா இது எல்லாத்தையுமே நான் வந்து தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம சின்சானும் சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம ஒரு ரூம்லயே உட்காந்துருப்பான். இவங்களும் நம்ம சின்சான் கிட்ட அதை ஒழுங்கா எடுத்து வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த ரூம்ல நம்ம சின்சானும் ஹீமாவரி ரொம்பவே சோகமா உட்காந்துருப்பாங்க. நம்ம சின்சானோட அம்மாவோட மிக்ஸியும் இந்த மாதிரி சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டா, நம்பிடுவோமா இதெல்லாம் இந்த வாட்டி வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் திரும்பி பார்த்தோன்னே இவங்க பயந்துருவாங்க. ஏன்னா இதுங்க ரெண்டும் அவங்கள பயன்படுத்துறதுக்காக மூஞ்சில மேக்கப் போட்டு உட்காந்துருக்கோம். இவங்களும் அதை பார்த்து பயந்துட்டு கீழே கிடக்குற ஒரு பொம்மையில அவங்க காலில் குத்திப்பாங்க. இவங்களும் வழியில வந்து கத்திட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சின்சான ஹிமாவரியோ இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆயிடுச்சு பத்தியா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க கோவத்துல அங்க ரூம்ல கிடக்குற எல்லா டாய்ஸையும் வந்து வெளில தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம சின்சானோ இது உண்மை நினைச்சிங்களா, இது சும்மா நாச்சுக்கு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க எதை பத்தி காதல வாங்காம ரொம்பவே கோவமா வெளில தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம சின்சானோ வெளில தூக்கி போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பான். அன்னைக்கு நைட்டு ஹாரி வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. அவர் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு கவரை வந்து கீழே வைப்பாரு. அப்ப மிக்ஸி வந்து என்னது இது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீயே போய் பாரு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லுவாரு. நம்ம சின்சானோ என்னது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே வந்துட்டு இருப்பான். அப்ப மிக்ஸி வந்து ரொம்பவே ஆர்வமா அதை எடுத்து பார்ப்பாங்க. அப்ப அந்த பொம்மை இருக்கும். இவங்க பயத்துல அதை வந்து கீழே போட்டுருவாங்க. ஏன்னா அது வந்து அவங்க கனவுல வந்த பொம்மையா இருக்கும். இவங்க அதை எடுத்து பார்த்துட்டோன்னே பயத்துல கீழே போட்டோடனே நம்ம ஹாரி வந்து என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அப்ப இவங்க வந்து இது ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹாரியும் இதை வந்து என் கம்பெனில ஒருத்தவர் எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. மிக்ஸியும் அதை பார்த்து இது ரொம்ப கொடூரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹாரி வந்து இதை பழசுல அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூட நம்ம சின்சான் வந்து பழசனா அப்படிங்கிற மாதிரி கேட்கல. நம்ம ஹாரி வந்து இதை வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி தயாரிச்சிருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 வருஷம் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. மிக்ஸி வந்து இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள நம்ம சின்சான் வந்து ஆனா அது ரொம்ப யங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்பனா இதுக்கு நம்ம கிரேட் கிராண்ட் மதரோட ஏஜ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹீமாவரி வந்து நம்ம ஹாரியோட காலை பிடிச்சிக்கிட்டே எனக்கு அந்த பொம்மை வேணும் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பா. நம்ம ஹாரியும் ஹீமாவரி உனக்கு இந்த பொம்மை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை அவள்கிட்ட கொடுத்தோன்னே அவர் ரொம்பவே சந்தோஷமா அதை கட்டி பிடிச்சிட்டு இருப்பா. நம்ம ஹாரி ஹீமாவரி உனக்கு இந்த பொம்மை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹாரி வந்து பொதுவாகவே குழந்தைங்களுக்கு பொம்மைனா ரொம்ப பிடிச்சி போயிடுதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப அந்த ஹீமாவரி கிட்ட இருக்க அந்த டால் வந்து மிக்ஸியை பார்க்கும். அப்ப நம்ம சின்சானோ அம்மா அந்த பொம்மை உங்களை தான் பாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப இவங்களும் பயத்துல அப்பெல்லாம் சொல்லாத சின்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் உடனே கிச்சனுக்கு போயிருவாங்க. அன்னைக்கு நைட் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சின்சானோட அம்மாவன மிக்ஸி பக்கத்துல வந்து அந்த பொம்மை வந்து நின்னுகிட்டே சிரிச்சிட்டு இருக்கோம். இவங்க உடனே முடிச்சு பார்த்தோன்னே அது அங்க மறைஞ்சு போயிடும். இவங்க உடனே ஏஞ்சி பார்ப்பாங்க. அந்த டால் வந்து நம்ம ஹீமாவரி கூட படுத்திருக்கோம். அடுத்த நாள் காலையில விடியுது. அப்ப நம்ம ஹாரியோட கம்பெனியை காட்டுவாங்க. அந்த டாலை கொடுத்தவர் வந்து அவர்கிட்ட ஹாரி நான் உங்ககிட்ட ஒரே முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும், அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, இருந்தாலும் அதை நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும், ஏன்னா அதை நான் சொல்லாம விட்டா பெரிய பிரச்சனையா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டாலை உங்களால எவ்வளவு சீக்கிரத்துல தூக்கி போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல தூக்கி போட்டுருங்க, ஏன்னா அது ஒரே பயங்கரமான டால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு வந்து போயிடுவாரு. அப்ப நம்ம ஹாரி வந்து மிக்ஸிக்கு போன் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. அப்ப மிக்ஸி வந்து அம்மா உங்க கூட வேலை செய்யறவர் வந்து அந்த டாலை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹாரியும் ஒரே மிட் நைட் டைம்ல ஒரே குப்பத்தடி பக்கத்துல கிடைச்சுதான், அதை எடுத்துட்டு போனதுல இருந்து அவர் வீட்டுல ஒரே சம்பவம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதனால நீ என்ன பண்ற, ஒழுங்கா அந்த டாலை வந்து புடுங்கி தூக்கி போட்டுரு அப்படிங்கிற மாதிரி மிக்ஸி கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. மிக்ஸியும் அந்த டால் வந்து ஹீமாவரிக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. நம்ம கேட்டாலும் அவ கொடுக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள நம்ம ஹாரி வந்து என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது, அந்த பொம்மை வீட்டுல இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும், எப்படியாவது ஹீமாவரிட்ட எதையா சொல்லி சமாளிச்சுட்டு அந்த டாலை வந்து புடுங்கி தூக்கி போட்டுரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. நம்ம ஹாரி
எல்லாத்தையும் ஃபோன் பேசி முடிச்சுட்டு நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போனாதான் அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு போனை வந்து பாயில வச்சுட்டு சீக்கிரமா போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீமாவரி வந்து அந்த பொம்மையை கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பா. மிக்சியும் அந்த டாலை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க. ஹீமாவரி வந்து கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் கெட்டியமா பிடிச்சி வச்சிருப்பா. நம்ம சின்சான் வந்து இதுக்கு கூட நான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருங்க நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையோட கையை பிடிச்சி இழுப்பான். அப்ப அந்த பொம்மை வந்து உன்னோட அழுக்கான கையை வந்து என் மேல வைக்காத அப்படிங்கிற மாதிரி பேசும். நம்ம சின்சானும் பயந்துகிட்டே நேரா போயிட்டு அவங்க அம்மா மடியில உட்காந்துக்கிட்டே அந்த பொம்மை பேசுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவங்களும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சின்சான் இறக்கி கீழே உட்கார வச்சுக்கிட்டு அந்த பொம்மை கையை பிடிச்சி இழுப்பாங்க. அந்த பொம்மையும் பயங்கர காண்டில் பேசிக்கிட்டே இருக்குள்ள ஒரு பொம்பளை மேல கை வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம காஞ்சனா ஸ்டைல சொல்லாம இப்பதான் நான் சொன்னேன் மறுபடியும் மேல கை வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லும். உடனே இவங்க 2 பேரும் பயந்துகிட்டே மூலையில போய் உட்காந்துக்கிட்டு அந்த பொம்மையை பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு உயிர் இருக்கேன், நான் தான் நடக்கிறேன்ல பேசுறேன்ல பாக்குறீங்களா, அப்ப நான் இன்னொரு தடவை கேள்வி வர பொம்மைனா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா, இருங்க உங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அது உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். அவங்களும் பயத்தில் அங்கேயே உட்காந்துருக்காங்க. ஏன் ப்ரோ ஏஞ்சி ஓட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்பீங்க. நம்மளும் ஏஞ்சி ஓடலாம் சொல்லிட்டு தான் ஓடுவோம், உடனே டக்குன்னு கதவை க்ளோஸ் பண்றோம். சரி ஜன்னல இருந்தாவது எகிரி குச்சிலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா உடனே ஜன்னாலையும் மூடிடும். நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷனும் கிடையாது, நம்ம அதை தான் டர்ன் பண்ணி பார்த்தாகணும். உடனே அதுவும் ஒரு கேவலமா சிரிப்பு சிரிக்கும். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆரம்பிச்சு கலர் ஃபிலிம் வரைக்கும் எல்லா பேய்களும் பண்ற ஒரே விஷயம் இன்னி வரைக்குமே இது மட்டும்தான். நம்ம வேணா ஒரு சேஞ்சுக்கே இப்படி பண்ணி பார்க்கலாம். நம்மளும் நிறைய ஓடுற மாதிரி ஓடி அதுவும் கதவு மூடத்துக்குள்ள நம்மளா வேகமா போயிட்டு கதவு தள்ளி டாப்பா போட்டு நம்ம ஒரு கேவலமா சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அதை டர்ன் பண்ணி பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். என்னன்னா வழக்கமா நம்ம தானே கதவை டாப்பா போட்டு எல்லாரையும் பயமுறுத்துவோம், இவன் நம்மளுக்கு முன்னாடி அட்வான்ஸா நேரா போயிட்டு கதவை டாப்பா போட்டு நம்மள பார்த்து கேவலமா சிரிப்பு சிரிக்கிறான். சரி இல்லையே, ஒருவேளை நம்ம தான் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி பயத்துல அது கூட ஓடி போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கா. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. உடனே இந்த பக்கம் ஹாரி வந்து வீட்டுக்கு நம்ம சீக்கிரம் போய் அவனா இல்ல அங்க பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காரு. அண்ட் வீட்டுல வந்து அந்த டாய்ஸ் எல்லாமே இவங்களை அட்டாக் பண்றதுக்கே கிட்ட போயிட்டு இருக்கோம். அப்ப நம்ம சின்சான் வந்து என்னோட டாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பான். அப்ப மிக்சி வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போறதுக்காக கதை வந்து திறக்கிறாங்க. டோர் வந்து லாக்ல இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. உடனே அந்த டால் வந்து உங்களால எங்கேயுமே தப்பிக்க முடியாது, ட்ரை பண்றது வேஸ்ட் தான், இவ்வளவு நாளா எங்களை போட்டு எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பீங்க, எல்லாத்தையும் வச்சு சேர்த்து கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நம்ம சின்சான் வந்து நான் உங்களை ஒண்ணும் பண்ணல, எங்க அம்மா தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள கொத்து விடுறான். உடனே அவங்களும் போய் சொல்லாத சின்சான், நீ தான் அதுக்குள்ள விளையாண்டுருப்ப, விளையாண்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிருவேன், நீ கிளீன் கூட பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் நான் தான் எடுத்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள நம்ம சின்சான் வந்து போய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அதுகிட்ட கத்திட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பேய்க்கு ரொம்ப கேவலமா போச்சு, ஒரு பேய் இருக்குன்ற மரியாதை கூட இல்லாம அவங்களுக்குள்ள சண்டை போட்டுருந்தா அப்ப நான் என்னத்துக்கு இருக்கேன், இருங்க என் பவரை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டே நிறுத்துங்க ஹியூமன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்து சொல்லுது. ஹியூமன்ஸ்னால எல்லாருமே போய் சொல்றவங்க தான், யாருமே உண்மையை பேச மாட்டீங்க, ஆரம்பத்தில் நாங்க வந்து உங்களுக்கு தேவைப்படுவோம், அப்புறமேட்டு நாங்க பழசானவனே எங்களை தூக்கி குப்பை தொட்டியில போட்டுருவீங்க, நல்ல வேலை எங்களுக்கு ஹார்ட் இல்ல, இல்லைன்னா இதெல்லாம் தாங்கிக்க முடியுமான்னு தெரியல, ஏதோ ஒன்னே போய் தொலைது, இப்போ எல்லாத்துக்கும் பழி வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் வந்து என்னோட லைஃப்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டை வந்து கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட லைஃப்ல இருக்க மீதி டைமை வந்து நான் அவ கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன், இனிமே அவளுக்கு வந்து நீங்க தேவைப்பட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீமாவரிய சொல்லுது. இந்த பக்கம் நம்ம ஹாரி வந்து வேக வேகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்தோடனே கதவை திறக்கிறாரு. டோர் வந்து லாக்ல இருக்கு. இத்தனை நாளா நீங்க எங்களை எவ்வளவு கொடுமை பண்ணீங்க, அதை நீங்களும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த பொம்மையை வச்சு அவங்கள மெரிக்க வைக்குது. உடனே அவங்க முடிச்சு பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது இது எல்லாமே கனவுன்னு. இவங்க ஏஞ்சி பார்த்தோடனே வானத்தை பாக்குறாங்க. ஈவினிங்கா இருக்கு. அப்ப டாய்ஸ் எல்லாமே சதறி கிடக்கு. அப்ப வந்து சின்சானோட டாய்ஸ் எல்லாமே ஏன் கழிச்சு போட்டு வச்சிருக்க, ஒழுங்கா அதை வந்து எடுத்து வை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம சின்சானோட குரலை காண இவங்கள சின்சானை கூட்டுக்கிட்டே ஏஞ்சி போவாங்க. அப்பனா இதெல்லாம் கனவு தானா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைக்கக்குள்ளதான் உடனே அந்த டாலை வந்து காட்டுறாங்க. எப்படின்னா அன்னைக்கு ஒரு மிட் நைட்டா இருக்கு. அப்ப அந்த குப்பை தட்டி பக்கத்துல அந்த பொம்மை வந்து உட்காந்துருக்கு. என்னதான் இது கனவா இருந்தாலும் அந்த பொம்மை உண்மையிலே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அந்த இடத்துல ஒரு பூனை வந்து எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்ப அந்த பொம்மை அந்த பூனையை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. அந்த பூனை வந்து பயந்துட்டு ஓடி போயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஒன்று சொல்ல வராங்க, குப்பை தொட்டி பக்கத்துல இருக்க பொம்மையை மட்டும் என்னைக்குமே எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இதுலயே சொல்ல வந்திருப்பாங்க. அண்ட் இந்த எபிசோட் இதோட முடியுது. நீங்க இதை பத்தி என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போயிட்டு லீவ் பண்ணுங்க. அவங்க இந்த எபிசோட் இதோட முடிச்சனால நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நீங்க இதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு அது பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்க்குற உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.